நாங்கள் ட்ரெய்லர் நம்ம பார்த்தாச்சு. அஃபீஷியல் ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன பேசுகிறேன்னு எனக்கும் தெரியலை. அந்தளவுக்கு ஒரு கலவையான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்குது. கலவையானா அவரோட படங்கள் ஃபுல்லாகவே இதில் கலந்துட்டார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் ட்ரெய்லர் இருக்குது. இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டேலண்ட் கிடையாது. இருந்தாலும் நான் இதை கொஞ்சம் ரிவ்யூவாகவே சொல்லிடுறேன். இந்த ட்ரெய்லர் இந்த வணங்கன் படத்தோட ட்ரெய்லர் பிதாமகன், நான் கடவுள், இன்னும் நிறையா படங்கள், நம்ம பாலாவோட படங்கள், இந்த லைன் ஆஃப் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த படம் இருக்குது. எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அருண் விஜய் ரொம்ப நல்ல ஆக்டிங் தான். சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸை அப்படியே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். சூர்யா தான் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இன்னொரு ஹீரோயினியும் நடிச்சிருந்தாங்க. நம்ம பிரேமலு படத்தில் நடித்தவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே அந்த படத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன் போயிருப்பாங்கன்னு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் தெரியுது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அதிகமாக நமக்கு என்ன தோணியிருக்கும்னா, நான் கடவுளோட ரெஃபரன்ஸும் பிதாமகனோட ரெஃபரன்ஸும் அதிகமாகவே வந்திருக்கும். ஆக்டிங் ஃபுல்லாகவே அருண் விஜய் பிதாமகன் ஸ்டைலில் இருக்கும். ஆக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே நம்ம நான் கடவுள் ஆர்யா அந்த ஸ்டைலில் இருக்கும். கிட்டத்தட்ட அவரோட படங்களை மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் அதே ஜானர் தான், அவர் ஜானரில் தான் போட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறாரு. கொடூரமான சண்டை காட்சிகள்லாம் இருக்குது. மிஸ்கின் தான் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சமுத்திரகனி போலீஸ் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இவெல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். படம் எப்பயும் ஓடிடும், அது பிரச்சனை இல்லை. பாலா படம்னாவே எப்படியாவது ஓடிடும். ஆனால் எதுக்கு அவர் இந்த பேட்டர்னில் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறான்னு தெரியலை. கொஞ்சம் மாற்றி பண்ணலாம். கொஞ்சம் ராவாகவே போயிட்டுருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா, இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் இவர், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி ட்ரெய்லரில் பெருசாக அவங்க ஒன்றும் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவே ராவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் அதான் சொல்லிட்டேன், மியூசிக்கு நல்லா இருக்குது. இவருக்கு பதில் இவர், அவ்வளோதான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறார் ஜிப்ராஸு. அதுவே பெரிய விஷயந்தான். ஓரளவுக்கு அந்தளவுக்கு கொண்டாண்டார். ஏன் இவருக்கு பதில் இவர் ஆனார்னு தெரியலை மியூசிக்கில். ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்னதை தாண்டி இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர்த்து இதுக்கு மேலே எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை. ஓகே கேஸ், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.